ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Goms'N சமையல் உலகம். எல்லாரும் ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ரெட் வெல்வெட் குக்கீஸ் சாப்பிட்ருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி. இந்த கிறிஸ்மஸை இந்த ரெட் வெல்வெட் குக்கீஸோடு நாம் செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஈஸி ரெசிபி. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/4 கப் சுகர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் மைதாவை ஆட் பண்ணலாம். நார்மலாக ஒரு கப்பில் மைதாவை அளந்தோம் அப்படின்னா அது வந்து 125 கிராம் வரும். அதே நம்ம கொஞ்சம் நல்லா அழுத்தி அளந்தோம்னா 150 கிராம்ஸ் வரும். நான் இன்றைக்கி அந்த மாதிரி அழுத்தி 150 கிராம் அளந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவை அழுத்தி அளக்கும் போது மெஷர்மெண்ட் டிஃப்ரென்ஸ் வரும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மலாக அளக்கிற மாதிரி 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குக்கீஸ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கடைசியாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குக்கி டோ வந்து நல்ல பிரைட் கலராக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு மடித்து ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் இதை வைக்கணும். இது வந்து நான் ஷேப் கொடுக்க போகிறதுனால இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா ரேப் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நான் ஒரு பட்டர் பேப்பரில் நான் மாற்றுறேன். இப்படி பட்டர் பேப்பரில் வச்சுட்டு அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு இதை நல்லா ரோல் பண்ணிடலாம். இதில் வந்து திக்னஸ் வந்து நம்மளோட இஷ்டம்தான். இதோட திக்னஸை பொறுத்து பேக்கிங் டைமும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் வந்து மேரிகோல்டு பிஸ்கெட்டோட திக்னஸ் அளவுக்கு தான் நான் வந்து இதை தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இந்த மாதிரி குக்கி கட்டர் வச்சு நான் இதுக்கு வந்து ஷேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து கீழே வைக்கக்கூடிய பிஸ்கெட்டு. இப்போ மேலே வைக்கிற பிஸ்கெட்டுக்கு இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு முதல்ல நான் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் கொடுத்துட்டு அந்த குக்கி டோவை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ இதில் 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வைக்கும்போது இந்த ஹார்ட் வழியாக அந்த க்ரீம் தெரியறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக பேக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்டாண்டு வச்சு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் குக்கீஸை அரேஞ்ச் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிடணும். நான் தேய்ச்சிருக்க திக்னஸ்க்கு எனக்கு 12 மினிட்ஸ் ஆச்சு. அடுத்ததாக நடுவில் க்ரீம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சமாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே வைக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப் குக்கீஸில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஹார்ட் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிற குக்கீஸை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெட் வெல்வெட் குக்கீஸ்க்கு நம்ம நடுவில் அந்த ஒயிட் சாக்லேட் ஃபில்லிங் வச்சதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Goms'N சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.